திமுக, அதிமுக இந்த 2 கட்சியும் வரக்கூடாதுங்க. விஜய் எப்படியாவது வந்தே ஆகணும். சீமானை விட விஜய் எவ்வளவோ பரவாயில்லைங்க அப்படின்னு பேசக்கூடிய பெண்கள் நிறைய பேரை நான் பார்த்துருக்குறேன். நான் பெரிதும் மதிக்கக்கூடிய எங்கள் பெண்களுக்கு சில விஷயங்களை சொல்ல வேண்டிய கடமை இருக்குது. இப்போ என்னுடைய சகோதரியை நான் கட்டி கொடுக்கணும், மனம் முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னா நான் யாரை தேடுவேன்? நல்லா உழைக்கக்கூடிய தன்னுடைய தாயை ஒருத்தன் எப்படி கவனிச்சுக்கோணும் அதே மாதிரி கட்டிய மனைவியையும் பார்த்துக்குவோம் அப்படிங்கிற ஒரு புரிதல் உள்ள ஒரு ஆண்மகனுக்கு தான் என்னுடைய சகோதரியை நான் கட்டி கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். அதே மாதிரி வீட்டில் நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு மிரட்டி பைக்கை வாங்கி சரக்கையும் கஞ்சாவையும் அடிச்சுக்கிட்டு பைக்கில் அங்கேயும் இங்கேயும் போய் வாரத்துக்கு ஒரு பொண்ணு கூட போகக்கூடிய ஒருத்தனை பிடிக்காது, அவனுக்கு நம்முடைய சகோதரியை கட்டி கொடுக்க மாட்டோம். அதே மாதிரி அரசியல்லையும் நம்முடைய பெண்கள் அவங்களுடைய தேர்வுகள் சரியாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டிய தேவை இருக்குது. தளபதி விஜய் மோசமானவர் அப்படிங்கிற விஷயங்களை நான் என்றைக்குமே சொல்ல வரல. ஆனால் பெண்களுக்கான அரசியல், பெண்களுக்கான முன்னுரிமை எந்த கட்சியில் இருக்குது அப்படிங்கிறத பெண்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்குது. ஆணும் பெண்ணும் நிறைந்திருக்கக்கூடிய இந்த பொது சமூகத்தில் பெண்கள் துணிந்து முன்ன வர்றது ரொம்பவும் கடினம். ஒரு முன்னோடி அங்கே தேவைப்படுறாங்க. சமூக வலைதளங்களில் துணிஞ்சு தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கும் இது சரி இது தவறு அப்படிங்கிற முடிவெடுக்கக்கூடிய நிலைமைக்கு பெண்களை தள்ள வேண்டிய ஒரு கடமை இருக்குது. பெண்களுக்கு சில முன்னோடிகள் தேவைப்படுறாங்க. பெண்களுக்கான முன்னுரிமை எந்த கட்சிகள் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத அலசி ஆராயணும். பெண்களுக்கு தேவை இலவசமான 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ 2500 ரூபாயோ இல்லை. பெண்கள் சட்டங்களை வகுக்கக்கூடிய இடத்துக்கு வரணும். ஆண்களுக்கு இது நாள் வரைக்கும் அடிமையாக இருந்த பெண்கள், அரசியலில் பின்வாங்கி இருந்த பெண்கள், தங்களுடைய கருத்துக்களை துணிஞ்சி சொல்ல முடியாமல் மனசுக்குள்ளேயே வச்சிட்டு இருக்கக்கூடிய பெண்கள், எது சரி எது தவறு, இது எதிர்காலத்துக்கு சரியாக வரும், குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய பெண்கள் இந்த நாட்டையும் வழி நடத்தணும் அப்படிங்கிற ஒரு தேடல் இங்கே தேவைப்படுது. ஆணுக்கு பெண் சமம் இல்லை, ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிற ஒரு புரிதல் கடத்த வேண்டிய தேவை இருக்குது. இங்கே 117 பெண்கள் வேட்பாளர்களாக நாம் தமிழர் கட்சியை நிப்பாட்டியிருக்குது. அப்போ 117 தொகுதியில் ஒரு பெண்கள் நிற்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது ஒரு புரட்சிகரமான ஒரு தொலைநோக்கு பார்வை, அரசியல் புரட்சி. பெண்கள் சிந்திக்கணும். நீங்கள் யாருக்கு வேணால் ஓட்டு போடுங்க. நீங்கள் போடக்கூடிய ஓட்டு அப்படிங்கிறது வலிமை வாய்ந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சு போடுங்க.